எப்போது எந்நேரத்தில் எவ்வாறு ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகின்றார்கள்? இதற்கு மேலும் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் பொறுமையாக இருப்பார்களா? இவை தொடர்பாக சில முக்கியமான கருத்துக்களை வெளியிட்டிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவின் மத்திய சபை உறுப்பினர் டசன் கணக்கான உளவாளிகளையும் ஒத்துழைப்பாளர்களையும் கொத்து கொத்தாக தட்டி தூக்கி வரும் பலஸ்தீனிய போராளிகளும் மஞ்சள் நிற எல்லை பிரதேசங்களை விரிவாக்கி வரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவமும் அமெரிக்க தூதர் லெபனானிய தலைவர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய இறுதி எச்சரிக்கைகளும் நெட்டன்யாகுவின் அரசாங்கம் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திற்கு அனுப்பியிருக்கக்கூடிய செய்தியும் மூத்த அடிமை ஐக்கிய அரபு அமீரகத்திலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய மிக முக்கியமான ஆயுத உற்பத்தி நிறுவனமும் இந்த ஆயுத உற்பத்தி நிறுவனத்தின் மூலமாக மேற்கொள்ளப்பட போகும் வேலை திட்டங்களும் துருக்கியின் கமலஹாசன் மகா நடிகன் துரோகி அர்துகானை ஏமாற்றிய டொனால்ட் ட்ரம்பும் பிரித்தானியாவுடன் துரோகி அர்துகான் மேற்கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒப்பந்தமும் துருக்கிய போர் விமானமான கான் போர் விமானத்திற்கு தேவையான என்ஜின்கள் அமெரிக்காவிடமிருந்தே பெற்றுக் கொள்ளப்படுகின்றன. அமெரிக்காவினுடைய உதவி இல்லாமல், அமெரிக்காவினுடைய தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தாமல் துருக்கியினால் சுயமாக கான் போர் விமானங்களை உருவாக்க முடியவில்லை. கான் போர் விமானங்களுக்கு தேவையான என்ஜின்களை அமெரிக்காவே வழங்குகின்றது. இப்படியான நிலைமையில் துருக்கியின் கான் போர் விமானங்களுக்கு தேவையான என்ஜின்களை வழங்குவதற்கான ஒப்புதல்களை அமெரிக்காவின் காங்கிரஸ் சபையானது அத்தோடு அமெரிக்காவிடமிருந்து 40 F-35 போர் விமானங்களை கொள்வனவு செய்வதற்கும் துரோகி அர்துகான் திட்டமிட்டிருந்தார். துருக்கியினுடைய விமானப்படையை பலப்படுத்தும் நோக்கத்தோடு இந்த 40 F-35 போர் விமானங்களை கொள்வனவு செய்வதற்கு அர்துகான் திட்டமிட்டிருந்தார். இந்த F-35 போர் விமானங்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக பயன்படுத்தவே முடியாது. அமெரிக்காவின் நட்பு நாடுகளுக்கு எதிராக பயன்படுத்தவும் முடியாது. அமெரிக்க ஆயுதங்களையும் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் போர் விமானங்களையும் கொள்வனவு செய்வது தொடர்பாகவும் இவற்றை யாருக்கு எதிராக பயன்படுத்த முடியாது என்பது தொடர்பாகவும் முன்னைய காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். அத்தோடு துரோகி அர்துகான் அமெரிக்காவிடமிருந்து $5 பில்லியன் பெறுமதி அளவிலான ஆயுத ஒப்பந்தத்தினை மேற்கொள்வதற்கும் திட்டமிட்டிருந்தார். இதற்காகத்தான் கடந்த மாதம் அமெரிக்காவுக்கு விஜயம் செய்து டொனால்ட் ட்ரம்போடு கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டார். அர்துகானுக்கு தேவையான ஆயுத பட்டியலையும் டொனால்ட் ட்ரம்பிடம் ஒப்படைத்தார். அது மட்டுமல்லாமல் கான் போர் விமானங்களுக்கு தேவையான என்ஜின்களை பெற்றுக் கொள்வதற்காகவும் F-35 போர் விமானங்களை பெற்றுக் கொள்வதற்காகவும் ஏனைய ஆயுத ஒப்பந்தங்களை முழுமையாக முடிப்பதற்காகவும் துரோகி அர்துகான் காசா தொடர்பான ட்ரம்பினுடைய ஒப்பந்தத்திற்கு முழுமையான ஆதரவையும் வழங்கினார். மேலும் ட்ரம்பினுடைய இந்த ஒப்பந்தத்திற்கு ஹமாஸை சம்மதிக்க வைப்பதற்கான பொறுப்பையும் துரோகி அர்துகானே ஏற்றுக்கொண்டார். இதற்கான முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்பதன் அடிப்படையிலேயே துரோகி அர்துகான் டொனால்ட் ட்ரம்புக்கு உறுதிமொழிகளையும் வழங்கினார். தனக்கு தேவையான ஆயுத பட்டியலை பெற்றுக் கொள்வதற்காகவும் கான் போர் விமானங்களுக்கு தேவையான என்ஜின்களை பெற்றுக் கொள்வதற்காகவும் F-35 போர் விமானங்களை பெற்றுக் கொள்வதற்காகவுமே துரோகி அர்துகான் டொனால்ட் ட்ரம்பினுடைய காசா தொடர்பான ஒப்பந்தத்தினை பயன்படுத்தி ஹமாஸையும் பயன்படுத்திக் கொண்டார். இதற்கமைவாகவே துருக்கியும் மத்தியஸ்தராக குறித்த ஒப்பந்தத்தில் இணைந்து கொண்டது. மேலும் ஹமாஸுக்கு உச்சழுத்தங்களை வழங்கி போலியான வாக்குறுதிகளை வழங்கி குறித்த ஒப்பந்தத்தினை ஹமாஸ் ஏற்றுக்கொள்வதற்கான எல்லாவிதமான காய் நகர்த்தல்களையும் மேற்கொண்டார். இந்த ஒப்பந்தத்தினை முடிப்பதற்காக குறித்த ஒப்பந்தத்திற்கான சம்மதத்தினை வழங்குவதற்காக துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹக்கன் ஃபிதான் 3 தடவைக்கு மேலால் ஹமாஸினுடைய தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டிருந்தார். இந்த கலந்துரையாடலின் விளைவாகவும் உச்சழுத்தங்கள் வழங்கப்பட்டதன் விளைவாகவுமே டொனால்ட் ட்ரம்பினுடைய குறித்த ஒப்பந்தத்திற்கும் ஹமாஸ் தரப்பினர் சம்மதித்தார்கள். மேலும் ஹமாஸினுடைய தலைவர்களில் ஒருவரான காலித் மிஷலையும் வைத்து காய் நகர்த்தல்களை மேற்கொண்டார்கள். அடிமை மத்தியஸ்தர்கள் ஒன்றிணைந்தே காலித் மிஷலையும் வைத்து காய் நகர்த்தல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இவை தொடர்பாக முன்னே காணொளிகளிலும் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். எனவே தற்போது டொனால்ட் ட்ரம்புக்கு துரோகி அர்துகான் வழங்கிய உறுதிமொழியை நிறைவேற்றியுள்ளார். ஹமாஸை ஒப்பந்தத்திற்கு சம்மதிக்க வைத்துள்ளார். இதனால் தற்போது துரோகி அர்துகான் தன்னுடைய ஆயுத பட்டியலையும் போர் விமானங்களையும் என்ஜின்களையும் பெற்றுக் கொள்வதற்கான கோரிக்கைகளை டொனால்ட் ட்ரம்பிடம் முன்வைத்துள்ளார். டொனால்ட் ட்ரம்புக்கு துரோகி அர்துகான் செய்த நலன்களுக்கான பலன்களை பெற்றுக் கொள்வதற்கு துரோகி அர்துகான் முயற்சி செய்துள்ளார். இருப்பினும் தற்போது டொனால்ட் ட்ரம்ப் துரோகி அர்துகானை முழுமையாக ஏமாற்றிவிட்டார். துருக்கியின் கான் போர் விமானங்களுக்கு
ஆயுதங்களுக்கு தேவையான என்ஜின்களை வழங்க முடியாது என அமெரிக்காவின் காங்கிரஸ் சபையானது இரண்டாவது முறையாக முழுமையாக அறிவித்துவிட்டது. மேலும் F-35 போர் விமானங்களை வழங்குவதற்கான ஒப்புதலையும் டொனால்ட் ட்ரம்ப் வழங்கவில்லை. F-35 போர் விமானங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளையும் ரத்து செய்துள்ளார். அதே நேரம் அர்துகானின் ஆயுத பட்டியலிலே இருக்கக்கூடிய சில்லறை ஆயுதங்களை மாத்திரமே டொனால்ட் ட்ரம்ப் அர்துகானுக்கு வழங்குவதற்கு ஒப்புக்கொண்டுள்ளார். தற்போது துரோகி அர்துகானுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலைமையானது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாகவே பார்க்கப்படுகின்றது என துருக்கியினுடைய ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. துருக்கியிலே இருக்கக்கூடிய துரோகி அர்துகானுக்கு ஆதரவான ஊடகங்களை மாத்திரம் பார்வையிட்டால் துருக்கியினுடைய களத்தினை ஒரு பொழுதும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியாது. மேலும் இந்த ஆயுதங்களுக்கான ஒப்புதல்களை வழங்காமல் டொனால்ட் ட்ரம்ப் அர்துகானை ஏமாற்றியிருப்பது துருக்கி அரசியல் களத்திலே மிகப்பெரிய பேசு பொருளாகவும் மாறியுள்ளது. துரோகி அர்துகானுக்கு மிகப்பெரிய இழிவாகவும் மாறியுள்ளது. அத்தோடு நேற்றைய தினம் பிரித்தானியாவினுடைய பிரதமர் துருக்கியிலே களமிறங்கியுள்ளார். ஏமாற்றமடைந்த துரோகி அர்துகானை சந்திப்பதற்காகவும் துரோகி அர்துகானினுடைய ஏமாற்றத்தை சரி செய்வதற்காகவுமே பிரித்தானியாவினுடைய பிரதமர் துருக்கியில் களமிறங்கியுள்ளார். அதாவது டொனால்ட் ட்ரம்ப் F-35 போர் விமானங்களை துருக்கிக்கு வழங்காததனால் துரோகி அர்துகான் பிரித்தானியாவிடமிருந்து 20 டைபூன் போர் விமானங்களை பெற்றுக் கொள்வதற்கான ஒப்பந்தத்தை முடித்துள்ளார். கிட்டத்தட்ட $10.7 பில்லியன் பெறுமதி அளவிலான ஒப்பந்தம் துருக்கியிற்கும் பிரித்தானியா இடையில் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. இந்த ஒப்பந்தத்திற்கு அமைவாக பிரித்தானியா துருக்கிய விமானப்படைக்கு 20 டைபூன் போர் விமானங்களை வழங்கும். அதே நேரம் இந்த 20 டைபூன் போர் விமானங்களும் புதிய போர் விமானங்கள் அல்ல. பிரித்தானியா பல வருடங்களாக களஞ்சியப்படுத்தி வைத்திருந்த குப்பைகளையே $10.7 பில்லியன் துருக்கியிற்கு விற்பனை செய்துள்ளது. மேலும் இந்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து பிரித்தானியாவினுடைய பாதுகாப்பு செயலாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவுக்கும் துருக்கிக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தமானது ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய எச்சரிக்கையாகும். நேட்டோவிற்கும் துருக்கிக்கும் இடையிலான உறவுகள் வலுப்படுத்தப்பட்டிருப்பதும் பிரித்தானியாவுக்கும் துருக்கிக்கும் இடையிலான உறவுகள் ஆழப்படுத்தப்பட்டிருப்பதும் இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக தெளிவாக புலப்படுகின்றது. இந்த ஒப்பந்தம் புட்டினுக்கான சமிஞ்ஞையாகும். நாங்கள் எங்களுடைய உறவுகளை வலுப்படுத்தியுள்ளோம், அடுத்த கட்ட காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வருகின்றோம் என பிரித்தானியாவினுடைய பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்துள்ளார். எனவே இன்னும் 4 வாரங்களுக்கு துருக்கியினுடைய கமலஹாசன் மகா நடிகன் துரோகி அர்துகான் நேட்டோவினுடைய தலைவனாக கருத்துக்களை வெளியிடுவார். பிரித்தானியாவோடு ஒன்றிணைந்து உக்ரைனை பலப்படுத்தக்கூடிய கருத்துக்களையும் ரஷ்யாவுக்கு எதிரான கருத்துக்களையும் வெளியிடுவார். இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக இன்னும் 4 வாரங்களுக்கு ஐரோப்பாவிலே துருக்கியினுடைய கமலஹாசனே பேசு பொருளாகவும் இருப்பார். அடுத்து துரோகி அர்துகானினுடைய அரசாங்கத்திலும் அரசியல் கட்சியிலும் அதிகார போட்டியானது உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. அதாவது அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் துரோகி அர்துகானே மீண்டும் களமிறங்குவதற்கான வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கமைவாக அரசியல் அமைப்பில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி தேர்தலை நேரகாலத்தோடு வைத்து மீண்டும் ஜனாதிபதியாக பதவியேற்பதற்கு துரோகி அர்துகான் எல்லாவிதமான காய் நகர்த்தல்களையும் மேற்கொண்டு வருகின்றார். இது ஒரு புறம் இருக்க, அடுத்த ஜனாதிபதி போட்டியில் களமிறங்குவதற்கு துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹக்கன் ஃபிதான் அர்துகானினுடைய மகன் பிலாலும் அர்துகானினுடைய மருமகன் பரக்தரும் மும்முனை போட்டியில் களமிறங்கியுள்ளார்கள். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் துரோகி அர்துகான் களமிறங்க கூடாது என்பதற்காக அரசாங்கத்தில் இருந்து கொண்டே வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹக்கன் ஃபிதான் காய்களை நகர்த்தி வருகின்றார். மேலும் துரோகி அர்துகானினுடைய மகன் பிலாலுக்கும் மருமகனுக்கும் இடையிலும் மோதல்கள் தொடர்கின்றன. இவ்வாறு மோதிக்கொள்ளக்கூடிய மகனும் மருமகனும் ஹக்கன் ஃபிதானுக்கு எதிராகவும் மோதிக்கொள்கின்றார்கள். ஹக்கன் ஃபிதானை எப்படியாவது வெளியேற்றிவிட்டு அடுத்த ஜனாதிபதி தேர்தல் போட்டியிலே மகனும் மருமகனும் களமிறங்குவதற்கே வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அடுத்த ஜனாதிபதி போட்டியில் களமிறங்குவதற்கு கமலஹாசன் துரோகி அர்துகானும் தயாராகிக் கொண்டிருக்கின்றார். இதனால் தற்போது துருக்கி அரசாங்கத்தினுடைய அதிகார போட்டியானது உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால், பலஸ்தீனிய மக்களுக்கு செய்த துரோகத்திற்காக, பலஸ்தீனிய மக்களுடைய இனப்படுகொலைகளுக்கு முழுமையான ஆதரவை வழங்கியதற்காக, பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்படும் சந்தர்ப்பத்திலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்போடு உறவுகளை வளர்த்துக் கொண்டதற்காக, பல பில்லியன் டாலர் வர்த்தகத்தினை இஸ்ரேலி ஆக்கிரமிப்போடு மேற்கொண்டதற்காக இந்த அடிமை துரோகிகள் நிச்சயமாக கேவலப்படுத்தப்படுவார்கள், இழிவுபடுத்தப்படுவார்கள். மேலும் பலஸ்தீனிய மக்களுக்கு செய்த துரோகத்திற்காக இந்த அடிமைகள் நிச்சயமாக தண்டனைகளையும் பெற்றுக் கொள்வார்கள். அடுத்து மூத்த அடிமை மற்றும் ஜியோனிஸ் அரபு நாடான ஐக்கிய அரபு அமீரகம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு கீழால் இயங்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுத உற்பத்தி நிறுவனமான கொன்ட்ரப் ஆயுத உற்பத்தி நிறுவனத்தினுடைய கிளையை தன்னுடைய நாட்டில் ஆரம்பித்துள்ளது. அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஆயுத உற்பத்தி நிறுவனமான கொன்ட்ரப் ஆயுத உற்பத்தி நிறுவனத்தின் கிளைகள் ஐக்கிய அரபு அமீரகத்திலே திறக்கப்பட்டுள்ளன. ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஒப்பந்தத்திற்கு அமைவாகவும் ஆப்ரஹாம் உடன்படிக்கைக்கு அமைவாகவும்
காரணமாகவுமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஆயுத உற்பத்தி நிறுவனம் ஐக்கிய அரபு அமீரகத்திலே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்புகள் அதிகப்படுத்தப்படும் என்றும் உளவு தகவல்களுடைய பரிமாற்றம் விரிவுபடுத்தப்படும் என்றும் ஆயுத பரிமாற்றம் முழுமையாக மேற்கொள்ளப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு தேவையான ட்ரோன்களை உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்து வேலை திட்டங்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஆயுத உற்பத்தி நிறுவனம் மேற்கொள்ளப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது சூடானில் இருக்கக்கூடிய மக்களை இனப்படுகொலை செய்வதற்கு ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு அதிகளவான ஆயுதங்களும் ட்ரோன்களும் தேவைப்படுகின்றன. சூடானிய மக்களுக்கு எதிராக இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டு வரக்கூடிய RSF பயங்கரவாத படைகளுக்கு தேவையான ஆயுதங்களை வழங்குவதற்கு ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு நிறையவே தேவைகள் இருக்கின்றன. எனவே ஐக்கிய அரபு அமீரகத்தின் இந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்காகவும் சூடானிய மக்களை தொடர்ச்சியாக இனப்படுகொலை செய்வதற்காகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஆயுத உற்பத்தி நிறுவனத்தினை ஐக்கிய அரபு அமீரகத்திலே அமைத்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் காசாவிலே யாசிர் அபு ஷபாப் மற்றும் ஏனைய கொள்ளை கும்பல்களுக்கு தேவையான ஆயுதங்களை வழங்குவதற்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு தேவைகள் இருக்கின்றன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஆயுத உற்பத்தி நிறுவனத்தினை ஐக்கிய அரபு அமீரகத்தில் உருவாக்குவதன் மூலமாக காசாவில் இருக்கக்கூடிய கொள்ளை கும்பல்களுக்கு தேவையான ஆயுதங்களையும் நேரடியாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் மூலமாக விநியோகம் செய்ய முடியும். எனவே இதற்கமைவாகத்தான் இந்த வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்பதே யதார்த்தமான உண்மையாகும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் லெபனானிய அரசாங்கத்திற்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய யுத்த நிறுத்த ஒப்பந்தம் இன்றோடு 335 நாட்களை கடந்துள்ளது. லெபனானிய அரசாங்கத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட இந்த ஒப்பந்தத்திற்கமைவாகவே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் அவர்களுடைய தாக்குதல்களையும் நிறுத்தினார்கள். அத்தோடு இந்த 335 நாட்களில் ஒரு நாள் கூட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை கடைபிடிக்கவில்லை. போரின் மூலமாக அடைந்து கொள்ள முடியாத சில இலக்குகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தின் மூலமாகவே அடைந்து கொண்டது. இதற்கமைவாகவே தெற்கு லெபனான் பிரதேசத்தில் 5 இராணுவ தளங்களையும் கட்டளை தளங்களையும் அமைத்தது. மேலும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே தாக்குதல்களையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டது. இந்த 335 நாட்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட தாக்குதல்களில் 420க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளார்கள். இவ்வாறு கொல்லப்பட்டவர்களில் 300க்கும் அதிகமானோர் ஹிஸ்புல்லாவினுடைய உறுப்பினர்களாகவும் கட்டளை தளபதிகளாகவுமே இருக்கின்றார்கள். மேலும் இந்த யுத்த நிறுத்த காலப்பகுதிக்குள்ளே 4500 தடவைகளுக்கு மேலால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஒப்பந்தத்தினை மீறி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான நேரடியான போரின் போது கொல்லப்பட்ட ஹிஸ்புல்லா இராணுவ வீரர்களின் எண்ணிக்கைக்கும் யுத்த நிறுத்த காலப்பகுதியிலே கொல்லப்பட்ட ஹிஸ்புல்லா இராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கைக்கும் இடையிலான வித்தியாசம் 200க்கும் குறைவாகும். யுத்த காலப்பகுதியில் படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டதை போன்ற யுத்த நிறுத்த காலப்பகுதியிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படுகொலை தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டுள்ளது. அதே நேரம் இந்த யுத்த நிறுத்த காலப்பகுதியை ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் அவர்களுடைய இழப்புகளை மீட்டெடுப்பதற்கான காலப்பகுதியாக பயன்படுத்தியுள்ளார்கள். மேலும் ஹிஸ்புல்லாவினுடைய மிகப்பெரிய இழப்புகளும் மீட்டெடுக்கப்பட்டுள்ளன. ஹிஸ்புல்லாவினுடைய முக்கியமான திறன்களும் மீட்டெடுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக லிட்டானி நதிக்கு வடக்கு பிரதேசத்திலும் லெபனானினுடைய மத்திய பிரதேசத்திலும் ஹிஸ்புல்லா அதனுடைய அனைத்து கட்டமைப்புகளையும் முழுமையாக மறுசீரமைத்துள்ளது. அது மட்டுமல்லாமல் ஹிஸ்புல்லாவினுடைய புதிய தலைவர்கள் தொடர்பான அனைத்து தகவல்களும் முழுமையாக மறைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டுள்ளன. தற்போதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஹிஸ்புல்லாவின் பழைய தலைவர்களையும் மூத்த தலைவர்களையும் இலக்கு வைத்தே தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இருப்பினும் வெற்றிடங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய தலைவர்கள், தளபதிகள், கட்டளை தளபதிகள் தொடர்பான எந்தவிதமான தகவல்களையும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் வெளியிடாமல் முழுமையாக பாதுகாத்து தந்திரமாக காய்களை நகர்த்தியுள்ளார்கள். மேலும் லிட்டானி நதிக்கு வடக்கு பிரதேசத்திலே 90,000க்கும் அதிகமான ஹிஸ்புல்லா இராணுவ வீரர்கள் முழுமையாக தயார்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருப்பதாகவும் லெபனானிய ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் மறைமுகமாக ஆயுத பரிமாற்றங்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். சிரியாவின் ஹோம்ஸ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அரபு பழங்குடி குடும்பங்களுடைய உதவியை பயன்படுத்தி மறைமுகமான வழிகளை பயன்படுத்தி ஆயுத பரிமாற்றத்தை தொடர்ச்சியாக ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் மேற்கொண்டுள்ளார்கள். குறிப்பாக நடுத்தர தூர ஏவுகணைகளை அதிகளவாக குவித்துள்ளார்கள். மேலும் ஆயுத களஞ்சிய சாலைகளின் இடமாற்றங்களையும் முழுமையாக மேற்கொண்டுள்ளார்கள். அத்தோடு நேற்றைக்கு முன்தினம் லெபனானுக்கான அமெரிக்க துணை தூதர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே களமிறங்கியிருந்தார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு அமைச்சரோடு தெற்கு லெபனான் பிரதேசங்களையும் பார்வையிட்டிருந்தார். மேலும் நேற்று மாலை அமெரிக்க துணை தூதர் லெபனானிலே களமிறங்கியுள்ளார். மேலும் லெபனானினுடைய 3 தலைவர்களுக்கும் அவர் இறுதி எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார். நாங்கள் உங்களுக்கு இறுதி எச்சரிக்கைகளை வழங்குகின்றோம். ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்காக வழங்கப்பட்ட காலக்கெடுவானது நிறைவடைய போகின்றது. உங்களுக்கு ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்க முடியாவிட்டால் நீங்கள்
நீங்கள் இஸ்ரேலோடு நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு இஸ்ரேலுடனான ஒப்பந்தங்களை கைச்சாத்திடுங்கள். இதன் மூலம் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கான உதவியை இஸ்ரேல் உங்களுக்கு முழுமையாக வழங்கும். லெபனானிய அரசாங்கமும் இஸ்ரேலும் ஒன்றிணைந்து ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்க முடியும். இல்லாவிட்டால் எப்போது எப்படி முடிவடையும் என்று யாருக்கும் தெரியாத போரை லெபனான் சந்திக்க வேண்டி ஏற்படும் என அமெரிக்க துணை தூதர் இறுதி எச்சரிக்கைகளை லெபனானிய தலைவர்களுக்கு வழங்கியுள்ளார். இந்த தகவல்களை லெபனானினுடைய அல் அக்பர் ஊடகம் வெளியிட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து நெட்டன்யாகுவின் அரசாங்கம் டொனால்ட் ட்ரம்புக்கு செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளது. ஹிஸ்புல்லா அதனுடைய அனைத்து திறன்களையும் முழுமையாக மீட்டெடுத்து விட்டது. அதிகளவாக நடுத்தர தூர ஏவுகணைகளை களஞ்சியப்படுத்தி குவித்துள்ளது. ஹிஸ்புல்லாவிடம் இருக்கக்கூடிய இந்த நடுத்தர தூர ஏவுகணைகள் இஸ்ரேலினுடைய எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும். மறைமுகமாக ஹிஸ்புல்லா அனைத்து விதமான ஆயுத பரிமாற்றங்களையும் முழுமையாக மேற்கொண்டுள்ளது. இந்த ஆயுத பரிமாற்றத்தின் மூலமாகவே நடுத்தர தூர ஏவுகணைகளை அதிகமாக களஞ்சியப்படுத்தியுள்ளது. மேலும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே ஒப்பந்தத்தை மீறி அனைத்து திறன்களையும் ஏற்றெடுப்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் ஹிஸ்புல்லா மேற்கொண்டுள்ளது. இவ்வாறு ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் செயற்பட்டிருப்பது யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை மீறக்கூடிய செயலாகும். எனவே யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை ஹிஸ்புல்லா மீறி இருப்பதனால் நாங்கள் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களை மேற்கொள்ளப் போகின்றோம். லெபனானுக்குள்ளே ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கான அடுத்த கட்ட காய் நகர்த்தல்களை மேற்கொள்ளப் போகின்றோம் என நெட்டன்யாகுவின் நிர்வாகம் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திற்கு செய்திகளை அனுப்பியுள்ளது. இதைத் தொடர்ந்து லெபனானிலே ஹிஸ்புல்லாவுடனான போரானது தவிர்க்க முடியாதது என்றும் இன்னும் 72 மணித்தியாலங்களுக்குள்ளோ அல்லது இந்த வாரத்திற்குள்ளோ ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான அடுத்த கட்ட போர் ஆரம்பிக்கப்படும் என்றும் நெட்டன்யாகுவினால் போரை தொடராமல் இருக்க முடியாது என்றும் ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான போரை தொடர்வதன் மூலமாகவே நெட்டன்யாகுவின் அரசியலை பாதுகாக்க முடியும் என்றும் அரசியல் லாபங்களுக்காகவும் அரசாங்கத்தை பாதுகாப்பதற்காகவுமே நெட்டன்யாகு அடுத்த கட்ட போரை லெபனானில் ஆரம்பிக்கப் போகின்றார் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வல்லா ஊடகம் செய்திகளை வெளியிட்டுள்ளது. இப்படியான நிலைமையில் ஹிஸ்புல்லாவினுடைய மத்திய சபை உறுப்பினர் ஹுசைன் கிப்ரிஸ் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு லெபனானுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் மேற்கொள்ளக்கூடிய இந்த தாக்குதல்களை நாங்கள் இன்னும் எவ்வளவு காலத்திற்கு தாங்குவோம்? எங்களுடைய உறுப்பினர்களை இலக்கு வைத்தும் தளபதிகளை இலக்கு வைத்தும் தளபதிகளை இலக்கு வைத்தும் தொடர்ச்சியான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவ்வளவு நாளாக நாங்கள் பொறுமையாக இருந்தோம், தொடர்ந்தும் பொறுமையாகவே இருக்கின்றோம். ஆனால் இந்த பொறுமையானது வரம்பற்றது அல்ல. இதற்கு மேலும் நாங்கள் பொறுமையாக இருப்பதில் எந்த பயனும் கிடைக்கப் போவதில்லை. அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக எப்போது எப்படி எந்த விதத்தில் தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படும் என்பதனை ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் தீர்மானிப்பார். இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக எவ்வாறு நாங்கள் தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகின்றோம் என்பதனை ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் தீர்மானிப்பார். மேலும் நாங்கள் அனைவருக்கும் ஒரு விடயத்தினை கூறிக்கொள்கின்றோம். எங்களுடைய பொறுமையின் மீது யாரும் பந்தயம் கட்ட வேண்டாம். ஏனென்றால் ஹிஸ்புல்லாவின் தலைவரினால் தீர்மானிக்கப்படும் நேரத்திலேயே எங்களுடைய பொறுமையானது முடிவுக்கு வந்துவிடும். ஹிஸ்புல்லாவினுடைய தலைவரின் உத்தரவுக்காகவே நாங்கள் அனைவரும் காத்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் வரவிருக்கும் போரானது எதிரிக்கு எளிதான போராக அமைந்திருக்காது. நாங்கள் கடந்த யுத்தத்திலே மிகப்பெரிய பாடங்களை கற்றுக்கொண்டுள்ளோம். மேலும் அடுத்த போரிலே அனைவரும் காணக்கூடிய ஆச்சரியங்கள் நிறைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே லெபனானிலே ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான மோதலானது நெருங்கிவிட்டது என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். காசாவின் சிவில் பாதுகாப்பு சேவையினுடைய தலைவர் மஹமூத் பஸ்ஸல் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசாவிலே பேரழிவு தொடர்கின்றது. பாதிக்கப்பட்ட மக்களுடைய குறைந்தபட்ச தேவையை கூட பூர்த்தி செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. மிகவும் குறைந்தளவிலான உணவு விநியோகமே காசாவிற்குள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. முதலாம் கட்ட ஒப்பந்தத்திற்கமைவாக ஒரு நாளைக்கு 600க்கும் அதிகமான உணவு வண்டிகள் காசாவிற்குள்ளே அனுமதிக்கப்பட வேண்டும். ஆனால் 20க்கும் குறைவான உணவு வண்டிகள் மாத்திரமே அனுமதிக்கப்படுகின்றன. ரஃபா கடவை பிரதேசம் முழுமையாக திறக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் ரஃபா கடவை பிரதேசம் முழுமையாக இழுத்து மூடப்பட்டுள்ளது. வைத்தியசாலைகளுக்கு தேவையான எரிபொருட்களும் மருந்து பொருட்களும் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இன்னும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இவற்றை அனுமதிக்கவில்லை. முதலாம் கட்ட ஒப்பந்தத்தின் விளைவாக கைதிகளுடைய பரிமாற்றம் மாத்திரமே நடைபெற்றுள்ளது. இதை தவிர வேறு எந்த நிபந்தனைகளும் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. காசாவிலே இடிபாடுகளுக்குள் 20,000க்கும் அதிகமான மக்கள் சிக்கியுள்ளார்கள். அவர்களுடைய உடல்களை இன்னும் மீட்டெடுக்க முடியவில்லை. இவற்றை மேற்கொள்வதற்கான கனரக வாகனங்களும் உபகரணங்களும் இன்னும் அனுமதிக்கப்படவில்லை. குறைந்தது இவற்றை அனுமதிப்பதற்காகவாவது சர்வதேசம் ஒன்றிணைந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு அழுத்தங்களை வழங்க வேண்டும். முதலாம் கட்ட நிபந்தனைகளை நிறைவேற்றுவதற்கான அழுத்தங்களை மத்தியஸ்தர்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு வழங்க வேண்டும் என மஹமூத் பஸ்ஸல் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவிலே 58% பிரதேசங்களை கட்டுப்படுத்துகின்றது. மேலும் தற்போது ஆக்கிரமிப்பு ராணுவம் இந்த பிரதேசங்களை விரிவாக்கி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கட்டுப்படுத்தக்கூடிய எல்லை பிரதேசங்களில் மஞ்சள் கொங்கிரீட் தூண்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. இருப்பினும் இவ்வாறு நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய மஞ்சள் கொங்கிரீட் தூண்கள் எல்லை பகுதியிலிருந்து 500 மீட்டர் தொலைவிலேயே நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. அதாவது மஞ்சள் நிற எல்லை பிரதேசத்தை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு விரிவாக்கியுள்ளது. மேலும் மெதுமெதுவாக குறித்த எல்லை பிரதேசத்தினை விரிவாக்குவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் கடந்த ஒரு வாரத்திற்குள் மாத்திரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கட்டுப்படுத்தக்கூடிய பிரதேசங்கள் 58%இலிருந்து 62% உயர்ந்துள்ளது. அடுத்து காசாவில் இருக்கக்கூடிய உளவாளிகளையும் ஒத்துழைப்பாளர்களையும் கொள்ளை கும்பல்களையும் கொத்து கொத்தாக தட்டி தூக்கக்கூடிய தாக்குதல்களை பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொண்டு வருகின்றார்கள். அதிலும் குறிப்பாக ஹமாஸினுடைய ராதியா படைப்பிரிவினுடைய நூற்றுக்கணக்கான போராளிகள் களமிறங்கி அதிகளவான உளவாளிகளையும் ஒத்துழைப்பாளர்களையும் தூக்கிலிட்டு வருகின்றார்கள். கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் 30க்கும் அதிகமான உளவாளிகளும் ஒத்துழைப்பாளர்களும் தூக்கிலிடப்பட்டிருப்பதாகவும் 15க்கும் அதிகமானோர் சரணடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.